Hi friends, welcome back to my channel Narmada Talkies. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய துணி இருக்குது, வைக்க கம்மியான ஷெல்ஃப்ஸ் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்க இடம் இல்லாமல் இல்லை நிறைய துணி இருக்கிறதுனால இல்லை சரியாக மடித்து வைக்காததுனால கச்சா முச்சான்னு இருக்கும். அப்படியே ஷெல்ஃபில் பாதி துணி அப்படியே வழிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக கம்பேக்டாக ரொம்ப சிம்பிளாக வந்து அயர்ன் பண்ண மாதிரி மடித்து வைக்கிற மாதிரி டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பட்டன் மேலே ஒரு பட்டன் கீழே ஷர்ட்டோட பட்டன் போட்டு அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அண்ட் கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மடக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹைன் பண்ண மாதிரி இருக்கும் மடிக்கிச்சு வைக்கிறதுக்கு. நம்ம எப்படியும் வெளியில் போட்டுட்டு போகிற க்ளோத்ஸ் எல்லாமே ஹைன் பண்ணி வைப்போம். பட் சிம்பிளாக கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு வீட்டில் போட்டுக்கிறது இல்லை பக்கத்தில் கடைக்கு போடுற அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட நீங்கள் கையில் மடித்து வைக்கும் போது இந்த மாதிரி தேய்ச்சி மடித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ கையும் அந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், உங்கள் ஷெல்ஃப்க்கு உங்கள் கபோர்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும்னு உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸில் மடித்து வச்சுக்கலாம். இல்லை ஒரே மடிப்பாகவும் மடித்து வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி 2 மடிச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்ப நிறைய இடம் கிடைக்கும். பத்தாததுக்கு டம்ப் பண்ண மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட் அண்ட் டைடி அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்காக இன்னொரு ஷர்ட்டை நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தால் நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி வீடியோ பார்த்து மடிப்போம், அதுக்கப்புறமா நம்ம மறந்துடுவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக ஆகிடும். மடித்து வைக்கிறதுக்கும் ஈஸி அண்ட் ஷெல்ஃப் ஆர் கபோர்டில் அடுக்கி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டும் இல்லை டிஷர்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சேம் மெத்தட் தான். இதில் ஹாஃப் ஹேண்டுன்றதுனால நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஹேண்ட் மட்டும் அப்படியே மடிக்க வைக்க போகிறோம். மடிக்க வச்சுட்டு அண்ட் அதே மெத்தட் தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து வச்சிடலாம். இது மாதிரி மடிச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய நீங்கள் அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக மடித்து வைக்கிறப்ப இன்னும் நிறைய க்ளோத்ஸ் மேலே வச்சு நீங்கள் மடித்து வைக்கலாம். கீழே விழாது. ஸோ பேண்ட் வந்து எப்படி மடிச்சு நம்ம யூஸ்வலாக மடிக்கிற மாதிரி தான் அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா இந்த சைடில் நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் பிடிச்சிட்டு தான் இருக்கும். பக்கத்தில் இன்னொரு துணி வைக்கும் போதும் கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பேண்ட்டு ஒரு நீட்டாக இருக்கும், சைடில் எக்ஸ்ட்ரா அந்த துணி இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா பேண்ட் எல்லாமே ஒரே சைடில் வைக்கும்போது ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் இல்லை எப்போவுமே மடிக்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் பேண்ட்டெல்லாம் ஒரே ரோவில் வச்சா கூட பக்கத்தில் வைக்கிற க்ளோத்ஸோட அது பக்கத்தில் மர்ஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீமேல்து குர்த்தியாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டாப்ஸாக இருக்கட்டும் நைட்டியாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேண்டாக இருந்தால் இந்த மாதிரி ஷோல்டர் ஹைட்டுக்கு மடித்து விட்டுருங்க. ஷார்ட் ஹேண்ட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து நீங்கள் இப்படியும் மடித்து அதே மாதிரி நம்ம ஷர்ட் மடிக்கிற மாதிரி 2 சைடும் மடிக்கலாம். அப்படி இல்லைனா நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மடிப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஆஸ் யூஷுவல் நம்ம மடிக்கிற மாதிரியே மடித்து விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப துணி மடிக்கும் போது பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஷெல்ஃபில் வைக்கிறப்ப உங்களுக்கு இடம் நிறைய இருக்கும். இன்னும் மேலே துணி வைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து வச்சு வைக்க மேலே வைக்க சரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா 2 3 4 துணி வைக்கும் போதே அந்த ஷெல்ஃபோட ஹைட் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக மடித்து வைக்கும் போது இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா 4 துணி கூட உங்களால் வைக்க முடியும். அண்ட் ஃபீமேல் பேண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஜீன்ஸ் மடித்து காமிச்சிடலாம். ஸோ அதே மெத்தட் தான். அந்த எக்ஸ்ட்ராவாக சைடில் வரதை நீங்கள் மடிச்சுட்டு அதே மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். ஷெல்ஃபில் வைக்கும் போது ஒரு ஈவனாக இருக்கும். எல்லாம்
இன்ஸ்கர்ட்டும் சேம் தான். நம்ம குர்த்தி அண்ட் டாப்ஸ் மடிக்கிற மாதிரி அதே மெத்தட் தான். மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மடிக்கிற மாதிரி தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் மடித்து வைப்பேன். ஸோ பாப்பா துணி, குழந்தைங்க துணி வந்து நம்ம இப்படி ஜஸ்ட் லைக் தட் இதே மாதிரியும் ஃபோல்ட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ அவங்க துணி ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். அண்ட் அதுவும் நான் உங்களுக்கு ஒரு ஜென்ஸோட ஷர்ட்டோ இல்லை அது மாதிரி மடித்து வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ரொம்ப குட்டியாக டைனியாக முடிஞ்சிடும். ஸோ குழந்தைங்க துணியும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ யார் வேணாலும் இந்த மாதிரி மடித்து வைக்கலாம். நீங்களும் மடித்து வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி கரெக்டாக அடிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.